Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 2 minutesல yummy-ஆன ஒரு பாஸ்தா ரெசிபியை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாஸ்தா எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் தண்ணியில உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மம் ஆஃப் தன்விங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா நல்லா கொதிக்கட்டும். நம்ம உடனே பக்கத்தில் சைடு பை சைடு 2 எக்கை உடைச்சி விட்டு அது நல்லா அடுப்பில் வச்சு நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் எந்த சால்ட்டும் சேர்க்க வேண்டாம், சும்மா ஸ்க்ரம்பிள் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். பாஸ்தாவை அப்படி நம்ம ஆப்பையில் எடுத்து அதை கட் பண்ணி பார்க்கும்போது அது கட் ஆகிட்டுனா கரெக்டாக வெந்துட்டுன்னு அர்த்தம். நம்ம அப்போ அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேப்சிகம், தென் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாதி தக்காளி, கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இருந்தால் விட்டுக்கலாம். என்கிட்ட இருந்தனால விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு இருக்குமோ அதை பொறுத்து உப்பும் மிளகாப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச அந்த பாஸ்தாவை எடுத்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே மசாலா பாஸ்தா எல்லாமே நல்லா கலந்த அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அந்த பாஸ்தா உடஞ்சிராத அளவுக்கு பார்த்து நைஸாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. அதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் மேலே லைட்டாக துருவி போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்தனால அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு போட்டேன். மற்றபடி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம மேகி மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி பாஸ்தாவும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.